அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வருகின்ற குரு பெயர்ச்சி, இந்த பராபவ ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம். அதில் இந்த வீடியோவில் நம்ம மேச ராசிக்கு பார்க்க போகிறோம். மேச ராசிக்கு இந்த ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுக்கு அடிக்கடி இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் சேரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதாவது மேசராசி நண்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் துணிவும் அதீத உணர்ச்சி வசங்களும் மற்றும் தன்னம்பிக்கையோடும் தாராள மனப்பான்மையோடும் சிறந்த தலைமை பண்போடும் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகக்கூடிய மேசராசி நண்பர்களே, இந்த பராபவ ஆண்டுக்கான குரு பெயர்ச்சியானது வைகாசி மாதம் 18ஆம் தேதி 1/6/2026 அன்று இரவு 11 மணி அளவில் மிதுன ராசியிலிருந்து 4வது ராசியாகிய கடகராசிக்கு, அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு 4வது ராசியாகிய கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறது. இது உங்களுடைய மேசராசிக்கு 4வது இடமாகும். இதுவரை 3வது இடத்தில் மறைந்திருந்து குரு உங்களுக்கு பாதி நன்மையும் பாதி தீமையும் செய்து கொண்டிருந்தார். தற்பொழுது அந்த நிலை மாறி 75% உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்திற்கு 4ஆம் இடத்திற்கு சென்று உச்சம் பெறுகிறார். இதோடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே விரயச்சனியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மேசராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு ஆறுதலான குரு பெயர்ச்சியாக இருக்கும். இப்போ 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் இந்த குரு வீடு, வண்டி, வாகனம், பூமி சம்பந்தமான விஷயங்களில் சுப மாற்றங்களை, அதாவது மாற்றம் இருக்கும், சுப மாற்றங்களை கொடுப்பார். சுபம்னா நல்ல மாற்றங்களை. ஏன் அப்படின்னு சொன்னால், 4ஆம் இடத்துக்கு குரு செல்வது என்பது 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், பூமி, தாயார், இது போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம். மற்றும் கல்வி, ஓரளவு மேல்நிலை கல்வியை குறிக்கக்கூடிய இடம். மற்றும் சுகஸ்தானம், சுகமான வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த நிலையிலேருந்து கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு நல்ல நிலையாக இருக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள், பூமி இதெல்லாம் மாற்றம் செய்யணும், வீடு மாறணும், அல்லது பூமி ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும், இல்லை ரெக்கார்ட் ஆகாமல் இருக்குது, ஏதோ ஒரு கோளாறு இருக்குது, இல்லை இடம் விற்பனை செய்யணும், இடம் விற்பனை செஞ்சுட்டு வேறு ஒரு விஷயத்துக்கு மாறணும், வேறு ஒரு இடத்த வாங்கணும், வேறு வீடு கட்டணும், இருக்க வீட்டை விட்டு வேறு வீடு கட்டணும். இப்போ தாயாருக்கு ரொம்ப உடல்நல கோளாறாகவே வந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படணும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில், இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி கல்வியில் ஒரு நடுநிலை கல்வியாக உள்ள 10th +2 வரலாம், இல்லை டிகிரி வரலாம் கூட உள்ள மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கணும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஆகிய குரு 4ஆம் இடத்தில் வீட்டு இருப்பது என்பது மாற்றங்களை கொடுப்பார். இந்த வீடு, வண்டி, வாகனம், பூமி, தாயார் விஷயங்களில் மாற்றங்களை கொடுப்பார். ஆனால் அது சுப மாற்றமாக, நல்ல மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து உங்கள் வீட்டில் தெய்வம் குடிகொள்வது, உங்களுடைய தாயார் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவது, ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் செல்வது, தரிசனங்களுக்கு, தூர தரிசனங்களுக்கு செல்வது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய குடும்பத்தில் குலதெய்வத்துடைய அனுக்கிரகங்கள் இருக்கும், நல்ல அனுக்கிரகம் இருக்கும். ஹோமம் பண்ணக்கூடிய அல்லது வேறு மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் அவங்க மத வழிபாடு நடத்தக்கூடிய, வீட்டில் நடத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதை முதல்ல பார்க்கணும். அடுத்து உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மன கஷ்டம், துயரமான சம்பவங்கள், ஆபத்தான சம்பவங்கள், நீண்ட நாள் கடன், அதே ஒரு ஏதாவது அவமானமான விஷயங்களை எதிர்நோக்கி இருந்தது, ஒரு கௌரவ குறைவான விஷயங்கள், இதெல்லாம் இப்போ நீங்கும். ஏன் அப்படின்னா, 4ஆம் இடத்திலிருந்து குரு 5வது பார்வையாக உச்சம் பெற்று உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்ப்பதால், விருச்சக ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கும். அடுத்து குரு தன்னுடைய 7வது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இப்போ தொழில் ரீதியாக மாற்றத்தை விரும்பியவர்கள், தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, வெளிநாடு பயணங்கள் ரீதியாக மாற்றத்தை விரும்பியவர்களுக்கு இப்போ நல்ல மாற்றம் கிடைக்கும். அது வேலை சம்பந்தமான மாற்றங்கள், அதே மாதிரி தொழில் ரீதியான மாற்றங்கள், அதே மாதிரி வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு பயணம் கைகூடி வரும்.
இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதே நேரத்தில் வந்து அரசியல் சம்பந்தமாக ஈடுபட்டு வந்தவர்கள் மற்றும் வந்து நிர்வாக சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு வந்தவர்கள் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல கௌரவமான மாற்றம் ஏற்படும், உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். இது மாதிரியான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தை பார்ப்பது என்பது ஒரு யோகம், ஒரு பலமான காலகட்டம் இந்த காலகட்டம். இப்போ 12ஆம் இடம் அப்படிங்கும்போது இந்த வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஏதாவது சீட்டு கம்பெனி நடத்துகிறவங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலம். முதலீடு பண்ணலாம், ஜென்ம ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு பண்ணலாம். தசாபதி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதே மாதிரி வந்து தூரத்தில் வந்து யாத்திரைகள் செல்வது, யோகாபியாசங்களில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு இந்த காலத்தில் சித்தி அடைதல், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி சுப விரயங்கள், விரயங்கள்னால் சுப விரயங்கள், சுபமான விரயங்கள் இருக்கும், நல்லதுக்கான செலவுகள் இருக்கும். அதே மாதிரி நல்ல தூக்கம் வரும். இந்த காலகட்டத்தில் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க நல்ல தூக்கம் வரும். கால் சம்பந்தமான பாத சம்பந்தமான வியாதிகள் யாருக்காக வந்துச்சுன்னா அது தீரும். இது மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு எதிர்நோக்கி உள்ளவங்களுக்கு, அதாவது வந்து உயர்தரமான பெரிய சம்பளத்துக்கு பெரிய வேலைக்கு அல்லது பெரிய உத்தியோகங்களை எதிர்நோக்கி கொண்டு வெளிநாடு செல்வதற்காக காத்திருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சுபிச்சமாக முடியும், அருமையான யோக காலமாக முடியும். மொத்தத்தில் உங்களுக்கு வந்து கடன் சுமை மற்றும் வந்து இந்த மன உளைச்சல், அவமானகரமான விஷயங்கள், கௌரவ குறைவு, வீடு வண்டி வாகனம் பூமி சம்பந்தமான விஷயங்கள், உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்க பதவிகள் சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் வந்து அந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாமே இப்போ அருமையாக கைகூடும். இது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி 75% நன்மையை செய்யக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த குரு பயிற்சி மேலும் உங்களுக்கு நன்மையை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு குரு கோயிலுக்கு, அதாவது ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு வர முடிஞ்சால் வந்து நீங்கள் அந்த குரு கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணலாம். அந்த குரு பயிற்சி ஆகிற அன்னைக்கு கூட்டம் நிறையா இருக்கும். நீங்கள் வர முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த காலங்களில் வரக்கூடிய வியாழக்கிழமை என்று வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படி வர முடியாதவங்க அங்கங்கே தங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் அல்லது குலதெய்வங்களை வழிபட்டு அந்த குரு பயிற்சி அன்னைக்கு ஒரு பக்தியை செலுத்தி அவங்க வந்து அந்த குருவுடைய கடாட்சத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு கூறுகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.